உங்ககிட்ட இருக்கிற பழைய துப்பட்டாவை புது துப்பட்டாவை மாற்றலாமா பாருங்கள். நான் என் பழைய துப்பட்டாவில் எவ்வளோ சாயம் ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். ஒரு மாதிரி ரெட்டிஷாக தெரியுதா உங்களுக்கு? அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்னோடய துப்பட்டாவோட கலரையே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்கிட்ட ஒரு 4 கலர் இருக்குது. கிரே கலர், மெரூன் கலர், அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர், ஒரு ப்ளூ கலர் இருக்குது. ஆனால் எனக்கு ப்ளூ கலர் தான் தேவைப்படுது. அதனால் நான் ப்ளூ கலர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒரு ப்ளூ கலரை வந்து நம்ம ஒரு பேக்கெட்டை வந்து அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பேக்கெட்டுக்கு வந்து ஒரு துப்பட்டாவோ இல்லை ஒரு பேண்ட்டு எதுனாலும் நீங்கள் என்ன கிளாத் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக வரும். இப்போ இந்த தண்ணி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பாத்திரம் வந்து இந்த சாயம் வந்து போடுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறேன். இதில் உப்பு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிக்கிறோம். நார்மலாக சுடு தண்ணியில் தான் போடுவாங்க. நான் வந்து இங்கே ஹாலில் வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த பேக்கெட்டில் இருக்கிற பவுடரெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு அது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கருவேப்பிலை உடைச்ச அந்த குச்சிங்க, அந்த குச்சியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கையில் கரண்டியெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல, இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த துப்பட்டாவை இதில் போட்டு நம்ம வந்து மூழ்கடிச்சிக்கலாம். அதாவது ஃபுல்லாகவே இதை கவர் பண்ணிக்கலாம். இது நல்லாவே இதில் ஊறிக்கட்டும். ஆனால் இதோட இப்போ நம்ம எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதை நல்லா கொதிக்க விடணும். சுடுதண்ணியில் நார்மலாகவே வந்து கொதிக்க விடுவாங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக இங்கே வச்சு நான் பண்ணிவிட்டு அடுப்பில் இப்போ போய் நான் வைக்க போகிறேன். இதை நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து கிளியராக வந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு பக்கம் வந்து கலர் பிடிச்சிருக்கும், இன்னொரு பக்கம் கலர் பிடிக்காமல் போயிடும். அது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் ஈவனாக வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த கலரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் இதை நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். இப்போ அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா மடமடன்னு கொதிக்குதா? இப்போ இதை எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ தான் சாயம் வந்து நல்லாவே அந்த துப்பட்டாவில் பிடிச்சிருக்கும். இந்த சாயம் வந்து உடனே துவைச்சதுன்னா 2 தடவை 3 தடவை துவைச்சதுன்னா போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பிராண்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. இந்த துப்பட்டாவோட கலரை எவ்வளோ அழகாக சேஞ்ச் பண்ணிட்டேன்னு பாருங்கள். எனக்கு இந்த ப்ளூ கலர் தான் தேவைப்பட்டது. ஏன்னா பேண்ட் இருந்தது, ஆனால் துப்பட்டா இல்லை. அதுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. நன்றி.